வெல்கம் டு தமிழ் கிட். அழகான அமைதியான ஒரு காட்டில் சோகத்தோடு அமைதியாக ஒரு யானை வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய யானை. அவனுக்கு ஒரு சின்ன ஆசைதான், ஒரு உண்மையான நண்பன் வேண்டும் என்று. முதலில் ஒரு குரங்கை சந்திக்கிறான். நீ என் நண்பனாய் இருப்பாயா? யானை கேட்டது. குரங்கு சொன்னது, நீயா? உன்னால மரத்துல ஊஞ்சலாட முடியாதே, எப்படி உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்வது என்றது. அடுத்து ஒரு முயலை சந்திக்கிறான். முயல் சொன்னது, உன்னால என் வீட்டில் நுழைய முடியாதே, நீ ரொம்ப பெரியவன், மன்னிச்சுக்கோ என்றது. தவளையை சந்திக்கிறான். தவளை துள்ளி குதித்து கொண்டே சொன்னது, உன்னால் என்னை போல குதிக்க முடியாதே, நம்ம நண்பர்களாக முடியாது என்றது. பாவம் யானை. ஆனா எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி சொல்றாங்க, நீ எங்கள மாதிரி இல்ல என்று. தனிமையில ஒரு மரத்தின் கீழே அமர்ந்து யானை சோகமா இருக்கிறான். அடுத்த நாள் காட்டில் குழப்பம். அனைத்து விலங்குகளும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. யானை மட்டும் எதையும் புரியாம நிற்கிறான். என்ன ஆச்சு கேக்குறான். புலி வந்துடுச்சு, எல்லாரையும் தாக்குது என்றார்கள். உடனே யானை புலியிடம் போய், தம்பி, நம்ம நண்பர்களை துன்புறுத்தாதே என்றது. ஆனா புலி முடியாது, அவர்கள் உன் நண்பர்கள் இல்லை என்று சொன்னது. யானைக்கு கோபம் வந்தது. உடனே உனக்கு சொன்னால் புரியாதா என்று புலியை ஒரு காலால் எட்டி உதைத்தது. மீண்டும் புலியை தாக்கியது. புலி பயந்து ஓடி போயிடுச்சு. அனைத்து விலங்குகளும் யானையை விசுவாசத்தோடு பார்த்தார்கள். அப்ப தான் எல்லாரும் உணர்ந்தாங்க, இந்த யானைதான் நம்ம உண்மையான நண்பன், நம்ம காப்பாற்றியவன், நமக்காக நின்றவன். அனைவரும் வந்து மன்னிப்படி சொல்றாங்க. இப்போது யானையும் முயலும் தவளையும் குரங்கும் அனைத்தும் விலங்குகளும் ஒன்றாக நட்புடன் விளையாடுகிறார்கள். நம்மை போல் இல்லாதவனாக இருந்தாலும் நம்மை உண்மையா நேசிக்கிறவன்தான் உண்மையான நண்பன்.